வெல்கம் டு ரக்ஷி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுண்டல் இப்போ ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கோம். நல்லா வெந்துருச்சு. இப்போது 3 வெங்காயம், 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாமே அரைச்சிடலாம் மிக்சியில் ஆட் பண்ணி. இப்போ கடாய் ஹீட் ஆனோன்னே 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னே 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கோம், அது இன்னும் நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் பேக்கெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். பச்சை மிளகா நம்ம அரைச்சிருக்கிறனால இது 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டால் போதும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்ச சுண்டல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நல்ல பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் எடுத்து கார்ன் வறுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் துருவின கேரட், துருவின மாங்காய், பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், நம்ம ஃப்ரை பண்ண கார்னையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எம்மியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.